இப்போதைக்கு தற்காலிகமாக இது போர் நிறுத்தமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இனி வருங்காலங்கள் இந்த போர் சூழல் எதை நோக்கி நகர்த்தும்? இந்த போர் முழுமையாக பேச்சுவார்த்தை நடந்து தீர்மானம் இயற்றி அல்லது ஒப்பந்தங்கள் நடந்தாலும் நேற்று மட்டும் இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதலில் 200 லெபனனை சார்ந்த குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம மனித அந்த சதையை சாப்பிடணுமா? நீ என்ன மனிதனா அரக்கனா? அப்போ இப்படி எல்லா நாடுகளும் கேட்குறாங்க. ஏன் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதை தடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றால், ட்ரம்ப் சொல்கிறாரு ஈரான் தொடர்ச்சியாக முரண்டு பிடிப்பதற்கு காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரஷ்யாவை அவர் பாயிண்ட் அவுட் பண்ண. அது இன்னும் சிக்கலை கொண்டு போய் விடும். ஏன்னா சைனா ஒரு விஷயத்த சொன்னாங்க, இனி மிரட்டல் உருட்டல் எல்லாம் எடுபடாது, உண்மையான பேச்சுவார்த்தை. இப்போ சீஸ்ஃபயர் இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள ஒரு உண்மையான பேச்சுவார்த்தை அல்லது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. ஏன்னா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தணும்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. அதை விட ரஷ்யா சொன்ன விஷயம், நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஈரானுக்கும் அமெரிக்காவிற்குமான போர் முடிஞ்சிருச்சு, அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாமா வேண்டாமா? போர் முடியல. போர் தற்காலிகமாக பேச்சுவார்த்தைகள் இருக்கு. தற்காலிக போர் நிறுத்தம்னு சொன்னாங்க. அதுவுமே அந்த போர் நிறுத்தம் நடக்குமா நடக்காதா இப்படி தான் இருக்கு சூழல். 40 நாள் நடந்த போர், அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போர் உலகம் ரொம்ப ஒரு பயத்தோடு பார்த்த போர். சரி, போர் நிறுத்தம் ட்ரம்பே அறிவிச்சார். ஈரான்லேருந்து ஒரு 60 பேர் பாகிஸ்தானுக்கு போனாங்க. அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையில் ஒரு அணி போனாங்க. இப்போ உலகம் என்ன நினச்சாங்கன்னா இதோட போர் முடிஞ்சிடும். ஏனென்றால் உலகத்தில் பல்வேறு இடங்களில் போர் நடக்குது. ஆனால் உலகத்தை இப்படி பாதிக்கலை. ஆமாம், ரஷ்யாவில் போர் நடக்குது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது, பெருசாக நமக்கு பாதிக்கலை. பல்வேறு இடங்களில் போர், சின்ன சின்ன போர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஈரானிடம் மட்டும் ஈரான் அமெரிக்கா யுத்தம் நமக்கு உலகத்திற்கு இந்த எண்ணெய் பிரச்சனையை கொடுத்ததன் காரணமாக, கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாக, இன்னைக்கு மேற்காசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் ஒரு டிஸ்கனெக்ட் ஏற்பட்டதன் காரணமாக நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்தது. சொல்லப்போனால் வெறும் பெட்ரோலியம் மட்டுமல்ல, திருப்பூரில் ஏற்றுமதி செய்கிற அந்த பின்னல் ஆடை முதற்கு பிரச்சனை வந்தது. எல்லாமே பிரச்சனை உங்களுக்கு. அப்போ இது தீரணும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்பணும். பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது ஃபெயிலியர். 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை. கூடி பேசினாங்க, கூட்டமாக பேசினாங்க, 1 to 1 பேசினாங்க, தனித்து பேசினாங்க, விடிய பேசினாங்க, எதுவுமே நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் வேற ஃபோனில் கேட்டுகிட்டே இருந்தார் என்னாச்சுன்னு. ஒன்றுமே நடக்கலை. என்ன காரணம் என்று ஆய்வு செய்பவர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒருத்தர் நம்பலை. ஈரானும் அமெரிக்காவும் 2 அரசாங்கமும் ஒருத்தர் நம்பவில்லை. அப்ப நம்பவில்லை அப்படிங்கும்போது எப்படி நிறுத்தம் ஏற்படும்? இப்போ ஒரு போர் நிறுத்தம் நடக்குன்னா உங்களையும் நானும் நம்பணும். ஒரு நீங்க நான் சொன்னா கேட்டுக்குவீங்க, இல்லை நீ சொன்னா நான் கேட்டுக்குவேன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படணும்ல. அப்பதான் போர் நிறுத்தம் நடக்கும். இப்போ போர் நிறுத்தம் முடியல, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி தான் ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தார். இப்போ என்ன பிரச்சனை? நாங்கள் ஹார்மோஸை முற்றுகையிடுவோம் சொன்னாங்க. இங்கிருந்து 20 கப்பல்கள் கிளம்பி விட்டன, முற்றுகையிடுவோம், இனிமேல் ஹார்மோஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் விடும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஒரு டைம் ஃப்ரேம்லாம் வச்சாங்க. ஆனால் ஹார்மோஸை நெருங்குவதற்கு அது வரைக்கும் வேறு அவகாசமாக வந்தாங்க. ஹார்மோஸ் இன்னும் 200 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி நின்ட்டாங்க, போகல. அங்கேருந்து எச்சரிக்கை வந்தது, யாராவது இனி ஒரு அடி தள்ளி வந்தால் நாங்கள் தாக்கிடுவோன்னு. எல்லா கப்பலும் அங்கங்கே நங்கூரமிட்டு நிற்கின்றன. அப்போ அமெரிக்கா சொல்வதற்கும் ட்ரம்ப் பேசுவதற்கும் அங்கே நடப்பதற்கும் எந்த துளியும் கனெக்ட் இல்லை, தொடர்பு இல்லை. ஆனால் இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இப்போன்னு பார்த்தால், அமெரிக்கா தவிர்த்து மற்ற நாடுகள் இதற்காக முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ஐரோப்பிய யூனியன் முயற்சி பண்ணுறாங்க. காரணம், ஐரோப்பிய யூனியனுக்கு, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்குது. பல்வேறு பொருட்கள் அங்கிருந்து வர வேண்டி இருக்கிறது, இன்னைக்கு வரல.
அதனால தான் வந்து ஐரோப்பிய நாட்டை அந்த யூனியனை சார்ந்த ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ சான்சஸ் சைனாவுக்கு போனார். சைனா நீங்கள் தலையிடுங்க, ஏன்னா சைனாவும் ஈரானும் நெருக்கமான நட்பில் இருக்கின்ற நாடுகள், நீங்கள் தலையிட்டு இதை சரி பண்ணுங்க அப்படின்னு. ரஷ்யாவுக்கு போனாங்க. ரஷ்யாவும் ஈரானும் நெருக்கமாக இருக்காங்க, ஏற்கனவே ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, தாராளமாக நாங்கள் தலையிடுறோம், ஆனால் அட் ஒன் கண்டிஷன், அமெரிக்கா இந்த பக்கம் வரக்கூடாது. ஓகே. சீனாவும் அதான் சொல்கிறாங்க, ட்ரம்ப் வாயை திறக்கக்கூடாது, அவர் வாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்தாரா நாங்கள் பிரச்சனையை முடிச்சு வைக்கிறோம். அதான் கஷ்டமாச்சு. இதுதான் பிரச்சனை. அப்ப இவர் வந்து திருப்பி திருப்பி வந்து இந்த ஆட்டையை கலைக்கிற மாதிரி அந்த போர் நிறுத்தம் சும்மா வாயில பேசுறாரே ஒழிய செயல்ல காமிக்கிறது இல்லை. அவனுக்கு நல்லா பேசுவாயா, பேசு அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வந்து பேசுவாங்க இல்ல, அவனுக்கு கூச்ச சுபாவம் அப்படின்னு. அது மாதிரி ஈரானை ஒரு இடத்துக்கு நகர்த்த முடியாமல் இவங்க ட்ரம்ப் தடையா இருக்கிறார் அப்படிங்கிறத ஐரோப்பிய யூனியன் புரிந்து கொண்டதனால்தான் தயவு செய்து அமெரிக்கா தலையிட வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோம் பிரச்சனையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவும் ட்ரம்பும் என்ன சொல்றாங்கன்னா, ஐரோப்பிய யூனியன் எங்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஹார்மோஸ் வந்து திறக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ஐரோப்பிய யூனியன் கேட்குறாங்க, அது என்னைக்குடா மூடி இருந்துச்சு இன்னைக்கு திறக்கிறதுக்கு? நீ சண்டை போட்டதுனால அது மூடுனான், இன்னைக்கு அவன் வரி கேட்குறான், ஒரு டோல்கேட்டே போட்டுட்டான். இப்போ ஒரு கப்பல் போனால் இந்திய மதிப்புக்கு 18.5 கோடி ரூபா கட்டிட்டு போன்றான். இது யாருனால? ட்ரம்ப்னால தானே. சும்மா காசையே கொடுக்காம போயிட்டு இருந்த கப்பல்கள் தினமும் ஒரு 140 கப்பல் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு சில கப்பல்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன், சைனா கப்பலை விட்டுறாங்க. நம்ம இந்திய கப்பலுக்கு கூட இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அதுக்கும் நாங்கள் வரி போடுவோம் தான் சொல்றாங்க. இப்போ ஐரோப்பிய யூனியனும் பேசுறாங்க, வரிலாம் போட வேணாம், பழையபடி விட்டுருங்க, இல்லை என்றால் கச்சா எண்ணெயோட விலை ஏற்றம் வரும், ஒவ்வொரு கப்பலுக்கு ஒரு 20 கோடி ரூபா கூட கொடுக்குறதா இருந்தால் நஷ்டம் வரும் அப்படின்னு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதற்கிடையில் இந்த லெபனானில் இஸ்ரேலுக்கான சண்டை நிறுத்தம் வர வேண்டும் என்று ஈரான் சொன்னாங்க. ஏனென்றால் லெபனான் என்பது ஒரு தனிநாடாக இருந்தாலும் அங்கிருந்து சண்டை போடுபவர்கள் ஈரானை சார்ந்த அந்த ஹிஸ்புல்லா தான். அதை ஏற்றுக்கல அமெரிக்காவும் இஸ்ரேலும். அது எப்படி, ஈரானோட தான் போர் நிறுத்தம், லெபனானோட போர் நிறுத்தம் இல்லை, அவனோட பேசிக்கலாம், இவனோட சண்டை தான். எதுக்காக லெபனான் மேல எதுக்கு தாக்குதல் நடத்தணும்? சரி, நல்ல கேள்வி நீங்க கேட்கறது. லெபனான் மேல ஏன் தாக்குதல் நடத்தணும்? இஸ்ரேலுக்கு மிக அருகில் இருக்கின்ற நாடு லெபனான். சரி, இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்தை தொட்டு கொண்டிருக்கின்ற எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு லெபனான். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு 6 மட்டு ரிவர் இருக்கு, ஒரு 6 மட்டும் தான் ஓடுது. அந்த ஆற்றுக்கு பேர் லிட்டன் ஆறு. அது 2 நாட்டுக்குமே அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஆறு. அப்ப இந்த லெபனானை ஏன் தாக்குகிறார்கள் என்றால், லெபனானுடைய நிலப்பரப்பை அபகரிக்க இஸ்ரேல் நினைக்கிறாங்க. இஸ்ரேலுடைய திட்டத்தை நம்ம பேசியிருக்கோம். இஸ்ரேலுடைய திட்டம் என்பது ஒரு அகண்ட இஸ்ரேல். அவர்களுக்கு நிலம் தேவை. அவர்கள் ஏற்கனவே முழு பாலஸ்தீனத்தையும் தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாக அறிவித்து விட்டார்கள். அது நாங்கள் திரும்பி இனிமேல் கொடுக்க மாட்டோம், அது 2 எல்லாம் ஒரே நாடு தான், பாலஸ்தீனம் என்பதும் காசா என்பதும் எங்கள் நாட்டின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் லெபனானையும் அவங்க பாதி எடுத்துக்கிட்டாங்கன்னா நாடு விரிவடைந்து விடும். ஏற்கனவே எகிப்துல கொஞ்சம் கை வச்சுட்டு இருக்காங்க. சிரியால ஏற்கனவே 1960 நடந்த யுத்தத்துல கோலன்கிற ஒரு பகுதியை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறாங்க. அப்ப இந்த இடத்தை விரிவுபடுத்தணும், நிலத்தை விரிவுபடுத்தணுங்கிற நோக்கம் தான் லெபனானை அடிக்கிறான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், அவனை அச்சுறுத்தலாக இருக்குன்னா நீ அவங்க கூட சண்டை போடணும். அங்க இருக்கின்ற மக்களை ஏன் கொலை செய்றீங்க? இப்போ வந்து நேற்று மட்டும் இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதலில் 200 லெபனானை சார்ந்த குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு? அப்ப இப்படி வந்து வீடுகளையும் சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்தை நீங்க தாக்குறீங்க. இதைத்தான் வந்து இனி எவ்வளவு நாடுகள் வந்து கண்டிக்கிறாங்க. பிரேசிலுடைய அதிபர் கூட சொன்னார், என் நெத்தனியாவுக்கு தினமும் ரத்தம் குடிக்கணுமா, தினமும் மனித அந்த சதையை சாப்பிடணுமா, நீ என்ன மனிதனா அரக்கனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்படி வந்து எல்லா நாடுகளும் கேட்குறாங்க. ஏன் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதை தடுக்க மாட்டேன்றாங்க அப்படி என்றால், அவர்கள் இப்படி தடுத்தால் அமெரிக்காவையும் சேர்த்து பகைக்கணும், அமெரிக்காவையும் சேர்த்து எதிர்க்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த இடத்தை நோக்கி இன்னைக்கு இவ்வளோ நாள் நகர்ந்துட்டாங்க. இப்போ
ஈரானுக்கு மறைமுகமாக இராணுவ உதவிகளை செய்வது ரஷ்யா. இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து ஆயுதங்களை கொடுப்பது ரஷ்யா. இந்த காஸ்பியன் சீன்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 நாடுகளுக்கு சொந்தமானது. அஜர்பைசான், கஜகஸ்தான், ரஷ்யா, ஈரான், இப்படி சுற்றி இருக்கின்ற நாடுகளுக்கு சொந்தமானது. வேற யாரும் அங்கே பயன்பட முடியாது. இந்த கடல் வழித்தடத்தை பயன்படுத்துவது ஈரானும் ரஷ்யாவும். இப்போ ரஷ்யாவிலிருந்து அத்தனை ஆயுதங்களும் ஈரானுக்கு வருவது அந்த கடல் வழியாக தான், அந்த கசிபியன் கடல் வழியாக தான். இப்போ இந்த இடத்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. இது முக்கியமானது. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கோபத்தை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா இது வந்து இந்த வழியாக தான் ஆயுதங்கள் ஈரானுக்கு வருது அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்போ ஈரான் வந்து மறைமுகமாக ரஷ்யாவால் சீனாவால் வலிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இஸ்ரேல் உணர்ந்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஏன் வந்து ஈரான் இன்னைக்கு முரண்டு பிடிக்குது? ட்ரம்ப் சொல்றாரு, ஈரான் தொடர்ச்சியாக முரண்டு பிடிப்பதுக்கு காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரஷ்யாவை அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. கிட்டத்தட்ட வடகொரியாவும் உள்ள காரணம். அப்போ இவங்கெல்லாம் வந்து கூட இருந்ததுக்கு தான் இவங்க முரண்டு பிடிக்கிறாங்க. இல்லை என்றால் நாங்கள் ஈரானை எப்பொழுது அழித்திருப்போம், காலி பண்ணியிருப்போம். இன்னைக்கு ஹார்மோஸ் வந்து நான் திறக்க மாட்டேன்னு வீம்பு பிடிப்பதற்கு காரணம் இந்த நாடுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நேற்று வந்து நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃப்ரேம் பண்ணி நாங்கள் வந்து ஹார்மோஸை வந்து கைப்பற்றிடுவோம், இனி உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் ஹார்மோஸை பயன்படுத்தலாம், இனிமேல் ஹார்மோஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு நீங்க ஒரு 10-20 கப்பல் அனுப்பிச்சிங்கல்ல, அது ஏன் நீங்க உள்ள வராம அந்த இந்திய பெருங்கடலிலே நிக்குது இந்த கேள்வி. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக என்ன புரியுதுன்னா, ஈரானுடைய பலத்தை அமெரிக்கா இப்பொழுது உணர்ந்து இருக்கிறது. ஈரான் மட்டுமல்ல, பின்னாடி இத்தனை நாடுகள் இருக்கு, தொடர்ச்சியாக ஆயுதங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு. இரண்டாவது அமெரிக்காவுடைய அந்த J-15 விமானங்களை வீழ்த்தியது, J-35 விமானத்தை வீழ்த்தியது, KC-135 விமானத்தை வீழ்த்தியது, இதெல்லாம் இந்த 40 நாளில் நடந்த துயர சம்பவங்கள் என்று அமெரிக்காவுக்கு தெரியும். இப்போ ஈரான் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான விஷயங்களை கொண்டுட்டு போறாங்க. இன்னைக்கு உலக நாடுகளை தங்களுக்கு ஆதரவாக மாற்றி விட்டார்கள் என்கிற எண்ணம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப நம்ம வந்து மிரட்டுவது இனி பயனளிக்காது. சும்மா வந்து இனி மீண்டும் வந்து ஒரு உக்கிரமான தாக்குதல் நடத்தினாலும் அது இன்னும் சிக்கலை கொண்டு போய் விடும். ஏன்னா சைனா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஹார்மோஸ் முற்றுகை என்பது முட்டாள்தனமான ஒரு செய்கை. அப்ப இந்த ஹார்மோஸ் முற்றுகை நடந்தால் அது சீனாவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சீனாவிற்கு ஹார்மோஸ் வழியாக கப்பல்கள் போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த முற்றுகை எங்களையும் பாதிக்கும், அமெரிக்காவுடைய முட்டாள்தனம் அப்படி என்பதை சீனா இன்னைக்கு ஒரு பெரிய ரிட்டாலியேஷனா, கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு நீங்க வந்து இதை இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து இதுல இறங்க வேண்டி இருக்குங்கிற அளவுக்கு ஒரு ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க, எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ இது பார்க்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஈரானத்தை வந்து அழிக்க முடியாது, ஹார்மோஸை பிடிக்க முடியாது. இனி வந்து ட்ரம்புடைய இந்த உருட்டல் மிரட்டல் வந்து உலகம் வந்து பெரிய அளவில் என்ன சொல்கிறது, சீரியஸாக யாரும் இப்போ எடுத்துக்கல. அட என்னப்பா வயதான காலத்தில் வாய் மூடிட்டு இருப்பா அப்படின்னு இன்னைக்கு பேசுகிற அளவிற்கு இன்னைக்கு ட்ரம்பை பற்றி ஒரு கேலி சித்திரங்களை இன்னைக்கு உலகம் தீட்டும் அளவுக்கு போயிட்டு இருக்கு. அமெரிக்கர்களே அதை விரும்பலங்க. இன்னைக்கு நிலைமைக்கு JD வான்ஸை வந்து ஜனாதிபதி ஆக்கிடலாம். அவர் வந்து இப்போ இவர் வயதான காலத்தில் இவருக்கு ஒரு இம்பல்சிவ் டிசார்டர் இருக்கு, மன ரீதியாக வந்து ட்ரம்ப் பாதிக்கப்பட்டிருக்காரோ, அப்போ வந்து அமெரிக்க சட்டம் ஆர்டிகல் 25 பயன்படுத்தி நம்ம பேசாம JD வான்ஸை ஜனாதிபதி ஆக்கிருங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு பத்திரிகைகள் பேசுற அளவுக்கு இன்னைக்கு போனது என்பது இது அமெரிக்காவுக்கான தோல்வியாக மாறிவிட்டது. இது ட்ரம்புக்கான தோல்வியாக இல்லை, அமெரிக்காவுக்கான தோல்வியாக மாறிவிட்டது. இன்னைக்கு எப்பொழுதுமே வழக்கமாக ஆதரவாக இருக்கும் ஐரோப்பிய யூனியன் இன்னைக்கு அமெரிக்காவை கைகழுவி விட்ட ஒரு சூழலில் நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் உலக அரங்கில். உண்மைதான். இனி வந்து போர் மிரட்டல், போர் உருட்டல், நான் வந்து ஈரானை காலி பண்ணிடுவேன், இனி உலகம் நம்ப போறதில்லை. அமெரிக்க ராணுவ வீரர்களை சோர்ந்துட்டாங்க. இப்போ கப்பல்களை எடுத்துட்டு வேமா போ அப்படின்னா அவன் எல்லாம் உயிரை கையில் பிடிச்சி வந்தான்ல, தாக்குதலுக்கு ரெடியா வந்தான். ஏன் உள்ள போக முடியல? 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி நீ வெயிட் பண்ணு, என் உத்தரவு வரவுக்கும் போகலாம் அப்படின்னு உள்ள இருக்கான்னா, என்னுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல்ல இருந்து பல்வேறு கப்பல்கள் இன்னைக்கு அங்க இருக்கு. அதுவே டேஞ்சரஸ்ல தான் இருக்கு. ஈரானுடைய கன் பாயிண்ட்ல தான் அந்த கப்பல்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இங்கிருந்து வேகமாக சென்ற அமெரிக்க கப்பல்கள் அத்தனையும்
ஈரானுடைய கன் பாயிண்டில் இருக்கு. தாக்குதல் ஈரான் நினைத்தால் இந்த கப்பல்கள் அழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வருது. அதனால இது ஒரு பெரிய ரிஸ்க்கை தான் இன்னைக்கு ட்ரம்ப் எடுத்திருக்காரு. மிரட்டல், ஒரு மிரட்டி பார்த்தா வந்து கப்பல்கள் வருது தாக்கிடுவாங்களா, எந்த மிரட்டலுக்கும் அவன் பயப்படுற மாதிரி தெரியல. கண்டிப்பா. அதனால வந்து இனி மிரட்டல் உருட்டல் எல்லாம் எடுபடாது. உண்மையான பேச்சுவார்த்தை, இப்போ சீஸ்ஃபயர் வந்து இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள ஒரு உண்மையான பேச்சுவார்த்தை அல்லது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, ஏன்னா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தணும்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. அதை விட ரஷ்யா வந்து சொன்ன விஷயம், அமெரிக்கா ஒப்புக்கொண்டால் நாங்களே பேச்சுவார்த்தை நடத்துறோம் எல்லாரையும் வச்சு ஒரு 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 தீர்மானமான ஒரு முடிவான தீர்வை எட்டலாம். இதுல என்ன ஒரே ஒரு கண்டிஷன், நிபந்தனை என்றால் ட்ரம்ப் வாயை மூடிட்டு இருந்தா போதும், நாங்க பாத்துக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்வாரா ட்ரம்ப் என்பதுதான் கேள்வி. கண்டிப்பாக. ஸோ வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக இது போர் நிறுத்தமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இனி வருங்காலங்கள் இந்த போர் சூழல் எதை நோக்கி நகர்த்தும் சார்? இல்லை, இனி வர்ற காலத்தில் எதை நோக்கி நகர்த்துனா, இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த போர் முழுமையாக பேச்சுவார்த்தை நடந்து தீர்மானம் இயற்றி அல்லது ஒப்பந்தங்கள் நடந்தாலும் அதை சரியாவதற்கு ஒரு 2 மாத காலம் ஆகும். 2 மாத காலம் ஆகும். ஏன்னா இப்பவும் ஹார்மோஸ்ல 140 கப்பல்கள் போன இடத்துல 8 கப்பல்கள் 10 கப்பல்கள் போகுது. இப்போ நேற்று பெரிய கேலி கூத்து என்னன்னா, ஹார்மோஸ் முற்றுகைன்னு அமெரிக்க கப்பல்கள் போனாங்கல்ல, அப்படின்னா முற்றுகைனா ஒரு கப்பல் கூட போகக்கூடாதுல்ல. நேற்று மட்டும் ஒரு 9 கப்பல்கள் போயிருக்கு. அதில் சைனா கப்பல்கள் 4. என்ன பண்ணீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சைனா சொல்லுது என் கப்பல் வருது தொட்டுப்பார், இப்படி ஆளாளு நாட்டுக்கு என் கப்பல் வரும் தொட்டுப்பார், அவன் ஈரான்காரன் ஒன்றும் செய்யல அப்படின்னு கேட்டா நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன உங்களுக்கான அந்த வெற்றிப்படி மரியாதை என்ன? அதுதான் நடக்குது. ஆனாலும் இந்த தேவையில்லாத இந்த முற்றுகை, தேவையில்லாத இந்த போர் இன்னைக்கு உலக அளவில் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை, சொல்லப்போனால் ஃபுட் கிரைசிஸை, இன்னைக்கு உணவு பண்டங்கள் உலகம் முழுவதும் விலையேற்றம் அப்படின்றாங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு விலையேற்றம். அதே மாதிரி கச்சா எண்ணெய் இன்னைக்கு தட்டுப்பாடுனால மக்கள் வந்து அவதி ஏற்படுவது. ஒரு $79 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இருந்தது, இன்னைக்கு $100 தாண்டி போன அவலம். இதெல்லாம் இந்த போரின் ஏற்பட்ட ஒரு காரணம் தான். இதெல்லாம் சரியாவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். இன்னைக்கு ரஷ்யாவில் நம்ம வாங்கினா கூட ஒரு காலத்தில் சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். காரணம், ரஷ்யாவில் எவனுமே வாங்கல, இந்த அமெரிக்காவுக்கு பயந்து. இன்னைக்கு எல்லா நாடும் ரஷ்யாட்ட வாங்குறாங்க. ஆமா, இப்போ இன்னைக்கு ரஷ்யா சலுகை விலையை நிறுத்தி விட்டு அவனும் விலையை உயர்த்தி தான் கொடுக்குறான். இப்போ இன்னைக்கு இந்த போரினால் லாபம் என்று பார்த்தால் ரஷ்யாவிற்கு சிறப்பான லாபம். ஆனா அமெரிக்காவும் சொல்றாங்கல்ல, நீ என்ன வாங்கணும்னா என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க, என்ன வாங்கணும்னா அவன்கிட்டே என்ன பற்றாக்குறை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், எங்களிடம் எண்ணெய் வாங்கினால் எங்கள்கிட்ட வரலான்னு சொல்றீங்கல்ல, நீங்க வெனின்சுலாவில இருந்து கொண்டு வருவதற்கு இன்னும் வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் வெனின்சுலாவில் இருக்கின்ற எண்ணெய் வளத்தை நீங்கள் இன்னும் அதை வந்து பிரித்து அதை வந்து அந்த ப்ராசஸை செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுன்றாங்க. அது இப்போ முடியாது, அதுக்குள்ள ட்ரம்புடைய ஆட்சியே முடிஞ்சிடும். அப்போ அதனால வெனின்சுலாவை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒன்று, வெனின்சுலாவில் எண்ணெய் இருக்கிறது, ஆனால் இவர்கள் கண்டெடுத்த அந்த எண்ணெய் வயல்கள் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் அந்த ப்ராசஸ் முடியல, அது முடிவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதைத்தான் இன்னைக்கு அமெரிக்க அதிகாரிகள் சொல்றாங்க. அது ஒன்று. இரண்டாவது, எண்ணெய் வாங்குவதற்கு என்னிடம் வர வேண்டும் என்று அமெரிக்கா சொன்னால் அவர்கள் ஏன் வந்து ஏற்கனவே ஸ்டாக் வச்சிருக்க எண்ணெய் ரிலீஸ் பண்றீங்க? நீங்க வந்து ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அந்த எண்ணெய் எப்படி ரிலீஸ் பண்றீங்க? ரெண்டாவது, ஒரு கேலன் வந்து $3.4 இருந்தது, இன்னைக்கு எப்படி $4.5 உயர்ந்தது? உங்கள்ட்ட எண்ணெய் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு தானே. இன்னைக்கு உணவு பிரச்சனை அமெரிக்காவில் ஒன்று தெரியுமா? நேற்று அங்கிருந்த விவசாயிகள் இன்னைக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க. ஏனென்றால் விவசாயிகளுக்கு தேவையான உர தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவில். இன்னைக்கு அமெரிக்காவில் அவர்களுக்கும் இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. இது அங்கேயும் இன்னைக்கு பாதிக்குது. அதனால வந்து உலகத்தை பாதித்த விஷயம் அமெரிக்காவையும் பாதித்திருக்கிறது. ஆகவே இந்த போரினால் உலகம் மிக மோசமான ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மையான தகவல். ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.